வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமினர் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐபி, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஐபி, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். செக்யூரிட்டி அப்படிங்கிற பொசிஷனுக்காக தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு இது வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.mha.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெட்ரிகுலேஷன் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு போர்ட் அல்லது பொசிஷன் ஆஃப் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் மோட்டார் கார்ஸ், நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Experience of driving a motor car for at least 1 year after obtaining valid driving license கிடைச்சதுக்கப்புறம் ஒரு வருஷமாவது நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டொமிசில் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசைரபிள்னு பார்க்கும்போது பொசிஷன் ஆஃப் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். அண்ட் நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா SC/STக்கு 5 இயர்ஸும் OBCக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா 28/9/2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Tier 1 அண்ட் Tier 2 அப்படின்னு 2 எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் Tier 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், பேசிக் டிரான்ஸ்போர்ட் ஆர் டிரைவிங் ரூல்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, நியூமெரிக்கல், அனாலிட்டிக்கல், லாஜிக்கல், எபிலிட்டி அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் Tier 2ல் கோர் சப்ஜெக்ட் மோட்டார் மெக்கானிசம் பற்றி தான் செக் பண்ணுறாங்க. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, 7 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ Tier 1ல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா Tier 2 எக்ஸாமினேஷன் எழுதி அதில் யார் அதிக கட் ஆஃப் இருக்காங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 28/9/2025. ஸோ உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கோ இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.